மண்டே ஆஃப்டர்நூன் நேற்று கொஞ்சமாக மீன் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இன்றைக்கி குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கிறேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், வெந்தயம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். புளி கரைச்சி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குழம்பு வற்றி வந்ததும் மீன் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிரும். நேற்று மீன் வறுத்தது போக மீதி இருந்தது, அதையும் வறுத்து வச்சாச்சு. அம்மா இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க. எங்களோட ஃபேமிலி விவசாய ஃபேமிலி தான். காட்டில் களை எடுக்கிற வேலை இருக்குது, அதனால் அம்மா ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் இடையில கிருத்தி குட்டி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அம்மா முன்னாடியே வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.